வணக்கம். நான் குமாரதேவன், ஸ்ரீ வர்ஷ்ணி சில்க் ஹவுஸ். நம்ம கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3வது தலைமுறையாக நம்ம வந்து மேனுஃபேக்சர் ஹோல்சேலரு, கஸ்டமைஸ் சாரீ ஸ்பெஷலிஸ்ட்டு, கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் நம்ம வாடிக்கையாளர்கள் சிலதெல்லாம் கேட்டாங்க, நம்ம வர்ஷ்ணி சில்க்ஸோட ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு கேட்டாங்க. இது எப்படி சொல்கிறதுனா, இது 3 தலைமுறையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 3rd ஜெனரேஷனாக நாங்கள் மேனுஃபேக்சர் ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம். தாத்தா பேர் வந்து கந்தசாமி. கந்தசாமி மொழியார் என்ன பண்ணார், கூலி தறின்னு வச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து தாத்தா கிட்ட வந்து சொந்தமாக வீட்டில் தறி கிடையாது. தாத்தா போய் ஒரு வீட்டில் போய் கூலிக்காக தறி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா கந்தசாமி பேர் வந்து அப்பாவோட இயற்பெயர் வந்து ஜெயவேலு, சரிங்களா? அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயவேலு வந்து சொந்தமாக ஒரு தறி போட்டார். சொந்தமாக ஒரு தறி போட்டு அவர் நெஞ்சது போக அடிஷ்னலாக இந்த ஒரு நண்பரோடு சேர்ந்து 2 தறியாச்சு. அந்த தறி நெஞ்சு தான் எங்களெல்லாம் படிக்க வச்சுது. நாங்களாம் இவ்வளோ வந்து உலகத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆங்கிலம் தமிழ்லாம் பேசுகிறோன்னா அந்த தறியோட ஓசை தான். அப்பாவோட காலோட அந்த மிதி, அதாவது ஒரு சேலை நெஞ்சு முடிக்கிறோன்னா 15,000 முறை ஒரு மாதிரி வந்து நம்ம சேலையை வந்து பாதங்கள் வந்து தறிக்கட்டையில் போடும். 15,000 முறை வாட்டு போடணும், அப்போ தான் ஒரு சேலை வந்து முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா நெஞ்சு தான் எங்களை படிக்க வச்சார். ஒரு காலகட்டத்தில் அப்பாவுக்கு வந்து ஒரு அரசாங்க ஊதியம் கிடச்சிது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பில் கலெக்டராக வாய்ப்பும் அடைச்சிது. இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து தாத்தாவோட தொழிலை விடவும் மனசு இல்லை. கவர்மெண்ட் வேலைக்கு போய் அவன் காலகட்டாயம், குடும்ப சூழ்நிலை. அதனால காலையில் வந்து பில் கலெக்டர் வேலைக்கு போவாங்க. ஈவினிங்கில் இரவில் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து தறித்தொழிலும் விடாமல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அது மேலே இருந்த ஒரு ஆர்வம், பக்தி, தொழில் பக்தி, காதல் அப்படி கூட சொல்லலாம், சரியா? அதனால விடாமல் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் நாங்களும் படித்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு 3 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். தணிகைவேலன், செந்தில்நாதன், குமாரதேவன். நான் குமாரதேவன் கடைசியாக, மீனாட்சி, சங்கரி, லதா, சங்கரி ஆக 3 பேர் சிஸ்டர்ஸு. அப்புறம் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியாரோட சொற்பொழிகள்லாம் வந்து பார்க்க அப்பாவுக்கு வந்து அது மேலே ரொம்ப ஈடுபாடாகி பில் கலெக்டர் கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணி வாரியார் தாசனாக மாறினார். ஜெய்வேல் என்ற இயற்பெயர்லேருந்து வாரியாரோட ஆத்மார்த்த அந்த ஈர்ப்புனால வாரியார் தாசனாக மாறி அவர் மாதிரியே கதா காலட்சமும் சொற்பொழிலாம் பண்ணார். கதா காலட்சம் சொற்பொழி பண்ணுற காலத்திலும் டிவி ரேடியோ புகழ் ஆனாலும் தறி தொழிலை விடலை. ஏன்னா அது வந்து நம்ம குடும்ப தொழில், பரம்பரை தொழில். அப்பா சொன்ன வார்த்தை இதுதான். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி 4 மணிக்கெலாம் எழுப்பி வச்சு மார்கழி மாதம் தேவாரம் திருப்புகள்லாம் அப்பா வந்து படிப்பாங்க. அங்கே கேட்கணும், கேட்டாகணும். அப்படி தான் அப்பா வந்து எங்களை வளர்த்தாரு. ஒரு வாட்டி தேவாரம் திருப்புகழ் எல்லாம் சொல்லி முடிக்கிற போது கடைசியாக அப்பா சொல்கிற விஷயம் என்னன்னா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் கண்ணா. அந்த தொழில் நமக்கு கடவுள் கொடுத்த தொழில் வந்து கைத்தறி. கைத்தறி ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு வந்து ஒற்றுக்கொள்னு அப்பா சொன்ன வார்த்தை. கந்த சஷ்டி கோஷம் படித்தாதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுப்பார். முழுசாக படிக்கணும். சில வந்து சின்ன வயசில் என்ன பண்ணோம், அண்ணன் நான் எல்லாம் போட்டி போட்டு பாதி மொழி படிப்போம். ஏன்னா டைம் வந்து சீக்கிரம் சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் வந்து பெரிய அண்ணன் வந்து தணிகை வேலை இப்போ இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. செந்தில்நாதன் வந்து காலத்தின் கோலம் மறைஞ்சிட்டாங்க. அப்பாவும் எங்களோட இல்லை. அப்பா வந்து அவரோட இருக்க எங்களுக்கு கொடுப்பனும் இல்லை, அப்படிதான் சொல்லணும். அப்பா வந்து எப்படி சொல்கிறதுனா, அவர் மிலிட்ரி மேன், நண்பன், ஆன்மீகவாதி, பல பன்முகம். எங்களுக்கு வந்து ஒரு நண்பராக இருந்தார். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தார். வாரியார், கிருபானந்த வாரியார் வந்து எந்த அளவுக்குலாம் வந்து ஆன்மீகத்தில் வந்து 64வது நாயன்மார்னு சொல்லுவாங்க. 63 நாயன்மாரில் வாரியார் சுவாமிக்கு வந்து 64வது நாயன்மார்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வாரியார் தாஸ்ன்ற பேர் வாங்கினாரப்பா. எம்ஏ ராமசாமி செட்டியார் வந்து ஆசான புலவராக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அப்பா வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதையும் நம்ம வந்து இதை இன்றைக்கி நினைக்கும் போது அப்பா நம்ம கூட இல்லை, அந்த ஒரு வருத்தம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா ரியல் எஸ்டேட் போயிட்டாங்க. இந்த 2 அண்ணன் வந்து காலம் கொண்டு போயிடுச்சு. ஸோ அந்த பரம்பரை தொழில் என்ன செய்யறது? நானும் வந்து பார்த்தீங்கன்னா சித்தா வைத்தியம் படித்தேன், டாக்டர் படித்தேன். இருந்தாலும் பரம்பரை தொழில் வந்து அப்பா சொன்ன அந்த வைராக்கியம் வந்து என்னுள் வாங்கி அப்பா 2 தறி வச்சு நடத்துனாங்க. அப்புறம் நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு 10 தறியாக ஆரம்பித்தேன். தறி நாமளும் நெஞ்சோம், நெசவாளர்கள் நண்பர்களோடு சேர்ந்து செஞ்சோம். படிப்படியான வளர்ச்சி. நெசவாளர்கள் வந்து ஏகோபித சப்போர்ட், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க். ஒரு தொழிலாளி நினச்சாங்கன்னா ஒரு நிறுவனத்தை வந்து எந்த அளவுக்கு உயர்த்த முடியுன்றது வந்து நிறைய நிறுவனங்களுக்கு உதாரணம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எங்களோட நிறுவனமும் பார்த்தீங்கன்னா நெசவாளருடைய அந்த ஒற்றுமை, உழைப்பு. இன்றைக்கி ஸ்ரீ வர்ஷ்ணி சில்க் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சில்க் மார்க் ஹேண்ட் மார்க் சர்டிஃபிகேட்டோட கஸ்டமைஸ் சாரீ ஸ்பெஷலிஸ்ட். அதாவது
மெடிக்கல் படித்த பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வாங்க. கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு, நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீ வஸ்ரீ சில்க்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சாரீ ஸ்பெஷலிஸ்ட்டு. என்ன டிசைன் கலர் கொடுத்தாலும், பிள்ளைங்க அது கல்யாண பிள்ளைங்களோட ஃபோட்டோ கொடுத்தாலும் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சொல்கிற நேரத்தில் காலத்தோடு அழகாக செஞ்சு கொடுப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா எங்களோட நெசவாளர் டீம் தான். அன்னைக்கு நம்ம 10 தறியில் ஆரம்பித்தேன். இன்றைக்கி 272 தறி இருக்குது. சரிங்களா? கிராமங்களில் சுற்று வட்டாரம் ஃபுல்லாக தறி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அருளால், திருத்தணி முருகப்பெருமான் தான் நமக்கு அப்பா கட்டி குலதெய்வம். அவரோட அருளால் இன்றைக்கி மலேசியாவில் பிரான்ச் ஹோல்சேல் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து கனடாவில் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து மயிலாப்பூர் இடம் பார்த்துட்ருக்கோம். சென்னையிலையும் ஃப்யூச்சரில் இறைவன் அருளால் அதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அப்பாவோட வைராக்கியம், முருகன் அருள். இப்போ இருக்கிற விஷயம் என்னென்னா நம்ம நெசவாளர் டீம் அவங்க கொடுக்குற வந்து அந்த சப்போர்ட்ஸ். ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்குலாம் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன், நன்றி சொல்கிற விருப்பப்படுறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடை ஊழியர்கள்லாம் வார்த்தையே இல்லை. எல்லோரும் தான் எல்லா கடையிலும் தான் சம்பளம் கொடுக்குறாங்க, நம்மளும் தான் கொடுக்குறோம், நல்லது கட்டு செய்கிறோம், இல்லைன்னு சொல்லுவார்ல. அந்த அந்த உள்வாங்கி தன்னோட கடைன்ற மாதிரி என்னோடய ஊழியர்கள் எல்லாருமே சிறப்பாக செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல நான் கடமை போட்டிருக்கேன். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கான தேவையான இன்சூரன்ஸு ப்ளஸ் சேலரி எல்லாமே செய்கிறோம். அது இல்லாமல் மற்ற ஜவுளி கடைக்கும் நமக்கு வித்தியாசம். ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா வருடாந்தத்தில் ஒரு சுற்றுலா கூப்பிட்டு போகிறோம். 2 மாத போனஸ் கொடுக்குறோம். மதியம் காலையில் டிஃபன், மதியானம் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியம் லஞ்ச் எல்லாம் கொடுக்குறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு 3 மணிக்கு வர கஸ்டமர் எல்லாருக்கும் சாப்பாடு இலவசம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு செய்ய வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஒர்க், ஸ்டாஃபோட டீம் ஒர்க். ஏன்னா நான் யோசிக்கிறேன், செயல்படணும்னு நினைக்கிறேன், ஆக்கம் இருக்குது, ஆக்கப்பூர்வம் இருக்குது. அதுக்கு வந்து படைபலம் வேணும். அந்த படைபலம் வந்து இறைவன் கொடுத்த அறுபடை முருகன் கொடுத்தது தான் என்னோடய படை. ஸோ இன்றைக்கி இந்த நிலைமையில் இருந்து வளர்ந்துருக்கும், இன்னும் வளரும் ஃபர்ஸ்ட் சிக்ஸு. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா காலம் என்ற கொரோனா வந்து சொல்லி கொடுத்த விஷயம். எங்களுக்கு ஆஃப்லைன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம கடைக்கு நேரடியாக வரணும், ஹோல்சேலில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்போம். வாங்கிட்டு போய் விற்றுட்டு இருந்தாங்க. கொரோனா நேரத்தில் கடை திறக்க முடியாது. அந்த நேரத்தில் ஊழியர்கள் வந்து சம்பளம் கொடுக்கணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்க அன்றைக்கி. அதாவது எப்படி சொல்கிறதுனா, 1 மாதம் 2 மாதம் சமாளிச்சிடலாம், 2 வருஷம். அந்த இக்கட்டான சூழ்நிலை என்னோடய ஸ்டாஃபில் ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதான் எல்லாரும் தெரிஞ்சுன்றதுக்கு இல்லைன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நம்ம வந்து 1000 தான் தொழிலில் வந்து பெரிய ஜாம்பான் இருந்தாலும் நம்ம கீழே இருக்கவங்க நம்ம ஊழியர்கள் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, நம்ம பேசணும் மனம் விட்டு. அந்த மாதிரி பேசுனதில் அவங்க சொன்னாங்க, சார் ஏன் சார் எல்லாம் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக் லைவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த கொரோனா டைமில் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்குலாம் அந்த டிஜிட்டல் மோகம்லாம் கிடையாது. டிஜிட்டலை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது. அதனால் கொரோனா டைமில் என்ன பண்ணோம், ஃபேஸ்புக் அவங்க சும்மா ஒரு ஹாபிக்கு போடுவோம். ஃபேஸ்புக் ஒரு பேஜ் கடைக்கு வச்சுருந்தோம். ஆனால் வந்து கடைக்கு வந்து கஸ்டமர் பற்றி ஃபோட்டோலாம் போடுவாங்க தான். ஏறத்தாழ ஒரு 40,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஆனால் அது பெருசாக எங்களுக்கு தெரியல. 40,000 ஃபாலோவர்ஸ் இருந்ததெல்லாம் அது எவ்வளோ வேல்யூபிள்னு எங்களுக்கு தெரியாது. எப்போ தெரிஞ்சதுன்னா, அந்த கொரோனா டைமில் நம்ம லைவ் பண்ணும்போது ஏறத்தாழ 400-500 பேர் ஒரு நாளைக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி, முழு சம்பளம் கொடுக்க முடியலாலும் என் ஸ்டாஃப் எல்லாருக்கும் 2 வருஷம் அரை சம்பளம் வீடு திருப்பி கொடுத்தேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கணும், அவங்க தான் காரணம். அதனால் கைவிடக்கூடாதுன்னு எந்த ஸ்டாஃபையும் வேலை விட்டு நிறுத்தலை. எல்லா ஸ்டாஃபுக்கும் 2 வருஷமும் அரை சம்பளம், அதாவது கூப்பிட்டு உட்காந்து பேசினேன் எல்லா ஸ்டாஃபையும். தவற எடுத்துக்காதையும் முழு சம்பளம் கொடுக்க முடியல. பட் இந்த காலகட்ட சூழ்நிலைக்கு நம்ம சமாளிப்போம். ஒரு பெரிய ஒரு சூறாவளி, அதாவது சுனாமி மாதிரி இருக்குது, நீச்சல் அடிப்போம், எதிர் நீச்சல் ஜெயிப்போம்னு சொல்லி டீமாக சேர்ந்தோம். ஃபேஸ்புக் லைவ் செஞ்சோம். வர வருமானத்தில் எல்லா குடும்பமும் பிரிச்சுக்கிட்டோம் அந்த வருமானத்தை. ஸோ அப்படி தான் அந்த 2 இயர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டாஃபு. அது இல்லாமல் அந்த வாடிக்கையாளர்கள் டிஜிட்டல் மூலம் வாங்கினா. ஸோ அப்புறம் தான் சரி டிஜிட்டல் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி தான் இப்போது காஞ்சிபுரம் ஸ்ரீ வஸ்ரீ சில்க்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல், வாட்ஸ்அப்பு, வீடியோ ஷாப்பிங் அப்படின்றது அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கிறோம். ஒரு நாளும் ஒரு பாடம் வியாபாரத்தில் கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்த இந்த மாதிரி சூழ்நிலைகள் சொல்லிக் கொடுக்கும். நீங்களும் உங்களோட வியாபாரத்தில் நான் 2-3 விஷயத்தில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாணிபூமி கோயில் வாடிக்கையாளர்களே தெய்வம். வர வாடிக்கையாளர்களை வந்து நம்ம உண்மையை பேசி வியாபாரம். நம்ம வஸ்ரீ சில்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான். சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜரிகை இல்லாதது, பியூர் ஜரிகை இல்லாததெல்லாம் பியூர் ஜரிகை சொல்லி விற்கிறாங்க. வெளியூர் சேலைலாம் வாங்கி காஞ்சிபுரம் சேலை சொல்லி விற்கிறாங்க.
அப்படிலாம் செய்து கொஞ்ச நாள் நினைக்கும். நம்ம உள்ளது உள்ளபடி செஞ்சு வியாபாரம் பண்ணி பாருங்கள். நான் வந்து உதாரணத்துக்கு இது சொன்னேன், அவங்க வியாபாரத்தில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் மாற்றிங்க. நீங்கள் வந்து உள்ளது உள்ளபடி சொல்லுங்கள். கொஞ்ச நாள் வியாபாரம் கொஞ்சம் நல்லா தெரியாமல் இருக்கும், ஆனால் நிரந்தர வியாபாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சேல்ஸ்க்கு நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் இடைத்தரகர்லாம் வந்து அலோடே கிடையாது, புரோக்கர்ஸ் நாட் அலோடு. அதே மாதிரி ஒரிஜினாலிட்டி, எல்லா கஸ்டமரும் வந்து உள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் வந்து டெமோ கொடுக்குறோம். சாரீஸ் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்து குவாலிட்டி நீ எப்படி தெரிஞ்சுக்கலான்ட்டு சொல்லி கொடுத்து அப்புறம் தான் நாங்கள் சேலையை காட்டுறோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியூர் சேலைகள் வந்து வாங்கி சில கடைகள் விற்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருக்குன்னா நேரடியாக எனக்கு கால் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் பட்டு சேலை பற்றி எந்த சந்தேகம்னாலும் எப்போனாலும் கூப்பிடுங்க, சரிங்களா? என்னோடய நம்பர் நான் வந்து இந்த வீடியோ கீழே போகிறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்து எதாவது கோயில் தரிசனம் பண்ணாலும் கூப்பிடுங்க, என்னால் முடிஞ்ச சர்வீஸ் செய்கிறேன். வெட்டிங் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம கடையிலேருந்து 100 கிலோமீட்டர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாகவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறோம். இந்த திருமண பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம கடையிலேருந்து 100 கிலோமீட்டர், சென்னை, இந்த பக்கம் வந்தவாசி, அந்த மாதிரி சரௌண்டிங் 100 கிலோமீட்டரில் இருக்கிறவங்க வாகனம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, கால் பண்ணுங்கள். வெட்டிங் பர்ச்சேஸ்னால் நம்மளே வாகனம் அனுப்புகிறோம், கோயில் தரிசனம் பண்ணி கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய சேவைகளை செய்ய காத்துட்ருக்கோம். ஆதரவு கொடுங்க, அனைவரும் வாங்க. நம்ம வியாபாரம் வந்து அப்பாவுக்கு அடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு டாப்பாக தான் போயிட்டு வந்தது. பட் வந்து ஒரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரிஜினல் ஜரிகை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரிஜினல் ஜரிகை பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்களும் ஒரிஜினல் ஜரிகை பண்ணிட்டோம். அதில் வந்து ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து எச்எஃப் ஜரிகைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து பயன்படுத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை, செய்யக்கூடாதுன்னு ஒரிஜினல் ஜரிகை தான் பண்ணேன். பட் மார்க்கெட் அன்றைக்கி சூழ்நிலைக்கு ஹெச்எஃப் ஜரிகை தான் நான் பண்ணவங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டாங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரிஜினலாக கரெக்டாக பண்ணணும்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு சிலர் வந்து தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் நம்ம நெசவாளர் எப்படி இப்போ என்னை நம்பி என் குடும்பமே நான் வந்து எக்கனாமியில் வந்து டவுன் ஆகிட்டேன். அதாவது பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டத்தில் வந்துட்டேன். கடை நடத்துறதே சங்கடமாகிடுச்சு. நான் நெசவாளர் எப்படி பார்க்க போகிறேன், என் குடும்பத்தை பார்க்குற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அப்புறம் நானும் என் மனைவி உட்காந்து ஒரு நாள் பேசுவோம், அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு, எப்படி செய்கிறது அப்படின்னு. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணுன்ற மாதிரி என் மனைவி, என்னோடய வெற்றி பின்னாடி என் மனைவி இருக்கேன். அவங்க அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க. உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது, நம்ம யாருக்கும் இந்த துரோகம் பண்ணல, முருகன் அருள் இருக்குது, நீங்கள் வந்து ஒன்றும் பயப்படாதீங்க, இருக்கிற கடனை வந்து சமாளிக்க முடியும், நீங்கள் வந்து ஒன்றா நம்ம வீடு ஒன்று அடமானம் வச்சு நீங்கள் வந்து நம்ம அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க. அந்த தைரியம் தான் என்ன பண்ணேன், எங்கள் வீடு வந்து அடமானம் வச்சோம். அடமானம் வச்சுட்டு அங்கே ஒரு நேரம் வந்து அதையே எடுக்க முடியாத ஸ்டேஜ் வந்தது. நான் யாருக்கு அடமானம் கொடுத்தேன்னா அவங்களுக்கே அந்த வாடகைக்கு அவங்ககிட்டயே வீடை கொடுத்துட்டு ப்ளஸ் இங்கே வாடகைக்கு வந்தேன், வீட்டுக்கு சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு வந்தேன். வந்து அந்த தொழிலில் நம்ம அடமானம் வச்ச காசில் நம்ம தொழிலை திருப்பியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து நிறைய புது புது விதமான யுக்திகளோட யோசனைகளோட டிசைன்ஸில் கொண்டு வந்து நம்ம நெசவாளர்களோட வந்து ராத்திரி பகலாக பேசி அவங்களோட ஒத்துழைப்போட படிப்படியாக நம்மளோட கஷ்டங்கள் விலகி அதுக்கப்புறம் அந்த வீடையும் மூட்டோம். ப்ளஸ் புதுசாக ஒரு பெரிய காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய வீடை வாங்கணும். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா, கடன் பிரச்சனைகள் எல்லாருக்கும் வந்து வர்றது சகஜம். ஆனால் நான் அந்த நேரத்தில் ரொம்ப நொந்து போயிட்டேன், அதான் உண்மை. நொந்து போயிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்து ஏன் இந்த லைஃப் நம்ம தேடி நடத்தோம், நம்ம பேசாமல் வந்து சித்தா டாக்டர் படித்தோமே, கிளினிக் வச்சுருக்கலாமே, இல்லை வந்து அப்போது இந்த பாடி வச்சு அப்புறம் போலீஸ் செலெக்ஷனில் இருந்தேன், போலீஸாக போயிருக்கலாமே, அப்படி இல்லாமல் போயிருக்கலாம்னு நிறைய எண்ணங்கள் ஓடிச்சு. ஆனால் குலத்தொழில் காப்பாற்றுன்றது மாதிரி திருப்பி அந்த தொழிலில் வந்து சக்ஸஸாக படிப்படியாக வளர்த்தோம். இன்றைக்கி நெசவாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு படிக்கிற செலவுலாம் நானே தான் பார்க்குறேன், எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோனர்லாம் இன்றைக்கி 1க்கு 2 வீடாச்சு, ப்ராப்பர்ட்டியும் வளர்ந்தது. இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்குன்றக்காக இவ்வளோ ஷேர் பண்ணுறேன். சந்தோஷம், சரியா? எல்லாம் முருகனை நம்புங்க, உங்கள் உழைப்பை நம்புங்க, நல்லாயிருக்கும்.